ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஒரு குடமிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சுருந்தேன். அது ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. நான் இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பேட்டப்பில் வச்சுருக்கேன். ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு போமோகிரானட் பேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.